வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கண்ணன் நீல நிறமா அல்லது கருமை நிறமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான பதில் தான் இது. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணன் என்பதற்கு கரியே என்று பொருள். கருப்பு என்பது பரிபூரணமானது. மற்ற நிறங்களில் கூட களங்கம் இருக்கும். கருப்புக்கு களங்கமே கிடையாது. கண்ணனும் களங்கமற்றவன், பரிபூரணமானவன். நீல நிறம் எல்லையில்லா ஒன்றை குறிப்பது. நீல வண்ண ஆகாயத்துக்கும் கடலுக்கும் எல்லை கிடையாது. கிருஷ்ணன் கருப்பா நீலமா என்பது பக்தனின் பார்வையில் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரை வடமாநிலத்தவர்கள் லட்டு கோபால் என்று அழைப்பார்கள். கோ என்றால் பசு, பசுக்களை பாதுகாப்பவன் என்று அர்த்தம். கிருஷ்ணன் ஏன் தலையில் மயிலிறக வச்சிருக்காருன்னு தெரியுமா? கிருஷ்ணன் வசித்த பிருந்தாவனத்தில் எக்கச்சக்கமான மயில்கள் இருந்ததாம். கண்ணன் குழலோதும் இசைக்கு மயில்கள் பரவசத்துடன் ஆடின. இதனால் மயில்கள் விருப்பமுடன் கிருஷ்ணனுக்கு தன் தோகையை உதிர்க்கும். அதற்கு மரியாதை கொடுக்கும் விதமாக கிருஷ்ணரும் எப்போதும் தன் தலையில் மயிலிறகை சூடிக்கொள்வார். சிறு வயதில் நண்பர்கள் கிருஷ்ணருக்கு முறுக்கு சீடை கொண்டு வந்து கொடுப்பார்கள். கிருஷ்ணர் அதை விரும்பி சாப்பிடுவார். கிருஷ்ணருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் நிற பழங்கள் வைத்து வழிபட்டால் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் செய்வதால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்தமான ஒன்று தாமரை விதை சேர்க்கப்பட்ட பாயாசம். இதை கிருஷ்ணருக்கு வழங்குவதால் பெயர், புகழ், செல்வம் நம்மை வந்து சேரும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்த அவளை வைத்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானது வெண்ணெய். வெண்ணெய் வைத்து வழிபட்டால் வெண்ணெய் உருகுவது போல நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துளசி இலை அல்லது துளசி மாலை சாற்றி வழிபட்டால் பாவங்கள் நீங்கும். நம்மளால் என்ன முடியுமோ அந்த பிரசாதத்தை கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு ஒரு பாட்டு பாடுங்க. தெரியாதவங்க ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு கிருஷ்ணருடைய ஆசையை பெறுங்க. கிருஷ்ணருக்கு எப்பவும் சிரித்தபடியே இருக்கிறது தான் பிடிக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டார். உங்களை சுற்றி எந்த துன்பம் வந்தாலும் முகத்தை வாட்டமாக வச்சுக்காதீங்க. எப்பவும் மகிழ்ச்சியோடு இருங்க. வாழ்க்கை இனிமையாக மாறும். போன வருஷம் கிருஷ்ணரும் புல்லாங்குழலும்ன்ற வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.